ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் 1 கப் அவல் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் அவலுக்கு 1/4 கப் பொட்டுக்கடலைங்கிறது தான் அளவு. அதையும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். 3 ஏலக்காய் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே இருக்க சீட்ஸ் மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க. இது நல்லா வறுத்தக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 1 கப் அவலுக்கு 1/4 கப் வெல்லங்கிறது தான் அளவு. ஒரு பவுலில் 1/4 கப் வெல்லம் எடுத்துகிட்டு அதில் தண்ணி ஊற்றி அதை நல்லா கரைச்சிக்கோங்க. அது நல்லா கரைஞ்ச பிறகு ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி அதை ஃபில்டர் பண்ணிக்கோங்க. அதை தான் இப்போ நான் இந்த கடாயில் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே 3 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கொஞ்சம் கலந்த பிறகு இதில் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கிஸ்மிஸ் முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்ச அந்த அவல் பொட்டுக்கடலை அந்த பவுடரை இப்போ இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா கட்டி பிடிக்காமல் கலந்து விடணும். இப்போ அது பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், எந்த கட்டியும் இல்லாமல் இது நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுறலாம். கொஞ்சம் நேரம் ஆற விட்ட பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது அதை நம்ம ஒரு உருண்டையாக பிடிச்சோன்னா நம்மளோட சுவையான அவல் லட்டு ரெடி. இது ஸ்வீட்டுங்கிறனால எல்லாருக்குமே பிடிக்கும். அண்ட் இது நம்ம அவலில் பண்ணுறனால ரொம்ப ஹெல்த்தியும் கூட.